என்ன கேட்டானியா வழியில்? ஓமன் அதான் எங்கள் வீட்டில் தான் விதவிதமாக சாப்பாடு இருந்திருக்கும் எனக்கு. அப்பவும் சொன்னவங்க நீ போய் கஷ்டப்பட போறான்ட்டு நான் தான் கேட்க இல்லை. உங்களை லவ் பண்ணதுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டி இருந்ததுனால நான் எனக்கு நிம்மதியா இருப்பேன். இப்படி நீங்களே என்னதுக்கு கல்யாணம் கட்டுறீங்க? நான் பசியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நம்பி பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பசியா கிடக்குதுகள், கூட்டிட்டு நான் போயிடுவேன் எங்கட அம்மாட வீட்டு. இப்படி சொல்லி தான் என் காசு வாங்கி பிள்ளைய பார்க்கணும் மனசியை பார்க்கணும். நான் போலீஸில் போய் சொல்லியிருக்கிறேன். அண்ணா நம்ம ஸ்கூலில் பிள்ளையேற்ற போகணும்ண்ணா. கடன் வாங்க கொடுப்பேன் வேலைக்கு போகாம. சரியப்பா நான் சாப்பிடாம இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 2 பிள்ளைகள் அது என்ன இருக்குங்கள்? காசு கட்டணும் வீட்டை. புண்ணியம் தடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டிலே. சிம்மா சும்மாக்கு 2 உடம்பு நேரம் எடுத்தோம். வேலையை போகணும். சமைச்சிட்டியா? சமைக்க சாமான் இருக்கா முதல்ல? அது என்ன இருக்கு இந்த வீட்டுல? உப்பு இருக்கா, சீனி இருக்கா, இல்லாட்டி மஞ்சள் தூள் கொஞ்சத்துல ஏதாவது இருக்கா அந்த வீட்டுல? நேற்றைக்கு வாங்கிட்டு வந்தது அம்மா வேற இல்லையா? நேற்றைக்கு அம்மா வந்துட்டு போய் 1 கிழமையே ஆயிட்டப்பா. நீங்க வேற ஒரு சாமானும் இல்லை. சரி இப்போ வேற போகிறோம். கூலி வேலைக்கு போனாதானே முதலாளி காசு தரணும் மாடி. காசுக்காக அப்படி இருந்த பிள்ளை நான் சொல்லுங்க. எங்கள் அப்பாண்ட வீட்டு உங்களை லவ் பண்ணிட்டு வந்த ஒரு காரணத்தால சரி இப்போ எனக்கு 30,000 ரூபா காசு வேணும். என்னது 30,000? எனக்கு மூச்சு எடுக்க இல்லாமல் இருக்கிறவெல்லாம் நித்திரையே இல்லை. அந்த வெள்ளை பூட்டை தான் சுட்டு சாப்பிட்டேன். அப்பவும் சரி வருது இல்லை. காணா அதுக்கு இந்த 1 மாதம் லீவு முடிஞ்சு பிள்ளைக்கு ஸ்கூலும் தொடங்க போது புத்தகம் கோப்பியெல்லாம் வாங்கணும். 30,000 ரூபான்ற ஒரு சின்ன காசு எங்கட அப்பாட வீட்டுல இருக்குல்ல, எப்படி வச்சு பார்த்தவே உங்களை லவ் பண்ணதுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டி இருந்ததுனால நான் எனக்கு நிம்மதியா இருப்பேன். ஒரு அளவுக்கு தான் நானும் பார்ப்பேன். இதுக்கு பிறகு எனக்கு ஏற நான் வெளிக்கிட்டு அம்மாட்ட போயிடுவேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் தான் நான் காசு நான் சொல்லுங்க. அவன் நேற்று இரவு சாப்பிடல, காலையில சாப்பிடல, மத்தியானம் சமைக்கிறதுக்கும் சாமான் இல்லை வீட்டை. எங்கட வீட்டுல தான் விதவிதமா சாப்பாடு இருந்திருக்கும் எனக்கு. அப்பவும் சொன்னவங்க நீ போய் கஷ்டப்பட போறான்ட்டு நான் தான் கேட்க இல்லை. நான் என்ன 2 நாளா தானே இந்த இருக்க மாதிரி இருக்குது. வேலைக்கு போகாம. சரியப்பா நான் சாப்பிடாம இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 2 பிள்ளைகள் அது என்ன இருக்குங்கள்? காசு வந்தாடி இந்த வீட்டு வாடகை கொடுக்கவே எல்லாம் காசு போட்டுது தரணும். ஒரு வீடுன்னு நீங்க கதைக்கிறீங்க, படுக்கிறாங்க உள்ள ஒழுகுது எல்லா பக்கத்தாலையும். உனக்கு எவ்வளவு காசு வேணும்? 30,000 ரூபாய்க்கிட்ட கொப்பி சாமானுக்கு 20,000 ரூபாய்க்கிட்ட முடியும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர செலவு அவங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருந்து எழுதி தராங்க, வெளியில் வாங்குங்கன்னு சொல்லி அதுக்கு காசு. சமைக்கிறதுக்கு சாமான் வாங்கணும். ஒரு 2 மணி தேலம் போகிற நான் காசு வாங்கிட்டு வரேன். வீட்டை நீ வெளியில எல்லாம் போகத்தோ இல்லை. 2 மணி தேலம் போகிற நான் வாங்கிட்டு வரேன் காசு. சரியா? நான் 2 மணி தான் பார்ப்பேன். எனக்கு நான் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நம்பி பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பசியாக கிடக்குது, கூட்டிட்டு நான் போயிடுவேன் எங்கட அம்மாட வீட்டு. சரி ஒரு நில்லு வார். எனக்கு தெருமாரி கொஞ்சம் பேர் இருக்கு காசு, அதை நான் வாங்கிட்டு வரேன். போகிறேன் நானும் வேலைக்கு போய் கொண்டு தானே இருக்கிறேன். வேலை இப்போ போகாம இருக்கிறேன். இப்போ வாரேன். தெருமதி கொஞ்சம் வேண்டி இருக்குது. வாரம் போ. பிள்ளையாரப்பா எல்லாரையும் நீ தானப்பா காப்பாற்றணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. நீதான் எல்லாரையும் காப்பாற்றணும். யாரப்பா அண்ணா? ஓ அப்பன். ஓ சொல்லி விட்ட உங்களோட கதையை சொல்லி. ஓ வீட்டியன்னா பொடியங்களுக்கும் உடம்பு சரியில்லை, மனசிக்கும் உடம்பு சரியில்லை. யார் அனுப்பிவிட்டேன்? பாய்சன். வாய்ஸனா சின்னதாமா அனுப்பிவிட்டு காசு கட்டணும். வீட்டை வாடகை காசு கட்டணும். வேலைக்கு போகிறோன்னு கொஞ்சம் இறுகித்துது. இல்லை வைஃபு தானே வருத்தம். வருத்தம். முதல்ல என்னிட்ட வந்துருக்கலாமே. வேலைக்கு போனான்னா கொஞ்சம் இது வேண்டி இறுகிது. சாப்பிட்டியா? அப்படியா சாப்பிடணும். சரி இப்போ என்ன உனக்கு என்ன எவ்வளோ காசு வேணும்? என்ன 1 2 எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம் போன்ல அக்கௌண்ட்? 3 லட்சமா? இல்லை அப்போ 30,000 ரூபா. அப்படியே 30,000க்கு பம்மி கொண்டு நிற்கிறாடா. இங்கே கையில் எடக்கு 30,000 பம்மி கொண்டு நிற்கிறேன். நன்றி. இந்த வட்டியை பற்றி தெரியும் தானே? ஆனால் வட்டி காசு எப்போ தரணும்?
அது என்னடா 30,000 ரூபா தானே, அது பிரச்சனை இல்லை, பார்த்து செய்ய, அது பிரச்சனை இல்லை. அடுத்த கிழமைக்குள்ள தார அது பிரச்சனை இல்லை, அது நீ தான் கேட்குறது, அது பிரச்சனை இல்லை. சரி வேலை சாப்பாடு வாங்கிட்டு கொடுறா பிள்ளைகளுக்கு. நன்றி. ஓ ஓ ஓ. எங்க இன்னும் காண இல்லையாட? ஏய் எங்க திரிகிற? கூப்பிட்றேன் கேட்காம இருக்கிற. வேலையா இந்தா எவ்வளோ காசு நீ கேட்ட? நீ காசு 30. எங்கால காசு? அதான் சொன்னேன் இல்லை, உழைச்ச காசு இருக்குது, தர வேண்டி இருக்குது ஆக்கலண்டு. மேசன் வேலைக்கு போய் நான் சும்மா சும்மா வேலை செஞ்சீங்களா நீங்க? தரவணும் மாடி முதலாளி தருவானோ அதான்ட்டு போய் கேட்டுறான், தந்து தர முதலாளி. சரி ஓ வேற சும்மா இனி கத்தி பிடிச்சோன்னு தெரியல, அம்மா வீட்டா போகணும், ஆட்டுக்கூட்டை வீட்டா போகணுமான்ட்டு. எனக்கு ஆசை தானே இங்க கத்துறதுக்கு. வேலை இன்றைக்கு கூப்பிட்றோன்னு சொன்னாங்களும் கூப்பிடே இல்லை, மழை தானே, நாளைக்கு ஒருக்கா போவோம். இல்லை இல்லை, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்காது. அதை நானெல்லாம் அவரை கொண்டு இறக்கி விடுறது, இறக்கி போட்டு அது காசை பற்றி யோசிங்க. அது நீங்கள் அது தெரியல. அது ஒன்று சொல்லலாம் இல்லை, ஒன்று நிமிஷம். அப்பன் அண்ணா என்னடா ஒரு கிழமையாச்சுது? ஒரு கிழமையாச்சு என்ன? 4 நாளே தருவானே காசு. ஃபோனில் எடுத்துனா ஆன்சர் பண்ணிடு. ஃபோன் வந்த திருப்பி அடிக்க இது இல்லை, 4 நாளே தரு. சரி பார்த்து செய்ய. ஃபோனோட ஆன்சர் பண்ணுங்கடா. படுத்தேன் வீட்டே தான் சோமே எல்லாம். ஓ கொஸ்பிட்டல் போட்டுங்க வைஃபை கூட என்ன ஓகே. சரி படியெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க. ஓமண்ணா சரி பார்த்து செய்ய. ஒரு கிழமையாச்சேண்ணே ஃபோன் அடிச்சு ஆன்சர் பண்ணுறாப்பா. சரி ஓகே. ஓ இல்லை இல்லை, அது அதை பார்த்து செய்ய. நீங்கள் என்ன நம்புங்க, ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் யோசிக்காங்க. ஓ அண்ணா என்னடாப்பா அண்டே வந்து நான் உங்களை தேடி நீங்கள் இல்லையே. ஃபோன் எடுத்து ஆன்சரும் பண்ணுறேன். வட்டியாக இதெல்லாம் தானடா. இது என்ன பற்றி கேட்கலையா? அவனடா சொன்னவங்கள நான் தந்துடுவேன். அதான் பார்த்து சரி, மனுஷன் பிள்ளைலாம் அரிக்கணும் தெரியும் தானே. வட்டியாக தரப்பாரா? அண்ணா விடண்ணா, அண்ணா விடண்ணா, விடண்ணா. நான் சொல்லலையே நவேத். ஹலோ இந்த அதை பிடிச்சாச்சா? அண்ணா 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 வீட்டை பார்த்து நிற்கிறேன் நாக்கள். அண்ணா அண்ணா வீட்டை நீ வா. அண்ணா நம்ம ஸ்கூலில் பிள்ளையேற்ற போகணும்ண்ணா. கடன் வாங்கினா கொடுத்து பழம் கொடுப்பேண்ணா கொடுப்பேண்ணா. அடே என்னடா அதை பிடிச்சாச்சு. என்னடாப்பா ஃபோன் எடுத்தா ஆன்சர் பண்ணணும். ஏதாவது ஃபோன் எடுத்தா ஆன்சர் பண்ணணும், இல்லாட்டிக்கு தெருவணும், ஏதாவது காரை தெருவான்னு சொன்னா கொஞ்சம் முறிப்பு இருக்குண்ணா வீட்டை. சரி நீ நான் ஃபோனோட என்ன பார்க்க எப்படி இருக்குனாக்கா? என்ன இப்படி கேட்டேன் நீ வழியில்? ஓமண்ணா அதான் போடாங்க பார்க்கல பேர் போய். சரிண்ணா போய் ஆனால் வீட்டை போகணுமண்ணா சொல்லி உங்களுக்கு நல்ல வெள்ளை பிள்ளையா பார்த்து நல்லா லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் கட்ட முடியுது. ஆனால் எங்களோட காசுகளை உங்களால் தெரியல. தெருவாடி நாங்களும் இதை வச்சு தானேடா தொழில் செய்கிறோம். இதை வச்சு தானே நாங்களும் தொழில் செய்கிறோம். இப்படின்னா நீங்களே என்னத்துக்கு கல்யாணம் கட்டுறீங்க? ஓடி ஒழிகிறேன். எத்தனை நாள் நான் கோல் அடிச்சேன். வீட்டை வந்தால் அவன் சொல்லுவான் வீட்டை மேனேஜ் இல்லை, அவர் இல்லை. ஆனால் நீ வீட்டுக்கு அனுப்பி எனக்கு தெரியும். தந்துடுவேன் அடுத்த மாதம். தந்துடுவேனோ? தந்துடுவேனோ? சரி என்ன பொலிசிட்டு இல்லாமல் சொன்னியா? இல்லையா? நானா காசு வந்துடுறேன் இந்த ஆண்டு. நானும் உன்னிட்ட காசு வந்து நீ தானே வந்து வாங்கி நீ பொலிசிட்ட போய் சொல்லுவா. பொலிசிட்ட என்ன பார்க்க என்ன மாதிரி ஆட தெரியுது? பொலிசிட்ட போய் சொன்னோன்னே நாங்கள் என்ன இதன்றுவோம். அப்படியே நான் பேசாமல் இவ்வளோ நாளும் விட்டுட்டு இருந்தேன். நீ அங்கே போய் சொல்லிட்டாண்ட வழியாக தான் நான் உன்னை பிடிச்சேன்.
காசு தெரியல என்னால் இப்போ தெரியலன்னா எனக்கு சொல்லியிருக்கணும் இல்லை கோல் அடிச்சதாவது சொல்லியிருக்கணும். நீ ஃபோன் அடித்தாலும் ஆன்சர் பண்ணுறதில்ல, வீட்டை வந்தாலும் மனசு இல்லைன்றா என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியும் எனக்கா என்ன மாதிரி தெரியுது என்ன பார்க்கணும். இதெல்லாம் இப்படியே விட்டால் சரி வராது. பிள்ளை ஏற்ற போகணுமண்ணா. டேய் இப்படி சொல்லி தான் என்னடா என் காசு வாங்கி பிள்ளைய பார்க்கணும் மனசியை பார்க்கணும். நான் நீ போலீஸில் போய் சொல்லியிருக்கிறேன். டேய் அண்ணா வீட்டை போகணுமண்ணா, பிள்ளை ஏற்றணுமண்ணா. அண்ணா பிள்ளை ஏற்றணுமண்ணா, நினச்சி பார்த்தோன்ருப்பாண்ணா. ஏழையின் கடனுக்கோ வட்டி மேல் வட்டி, ஆனால் செல்வந்தனுக்கு கொடுப்பதோ அளவற்ற தள்ளுபடி. இங்கே ஏழைக்கு எட்டாத நீதி அங்கே. எந்த வேலையும் விரைந்து முடிக்க பணம் புகுந்து விளையாடுது. பணம் இல்லாத ஏழை அங்கே நிதி தேடி போவது. பல இடங்களில் பல நேரங்களில் பணத்துவம் தலை தூக்குது. சமத்துவமாயிருக்க மனத்துவம் மறக்குது. சமத்துவத்தை நிலைநாட்ட நீதி அங்கே தேடி போவது. இருட்டறையில் தவிர்த்து கொண்டிருக்கும் ஏழைக்கு எட்டாத சட்டங்கள் என்றோ ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் என்ற நம்பிக்கையில் தினம் தினம் துடித்து கொண்டிருக்கிறது.